ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சீட்டா மீடியாவில் மோகன். இன்றைக்கி நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Nest.js. ஸோ இந்த Nest.js என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த Nest.js அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு Node.jsோட ஃப்ரேம் ஒர்க் தான் இது. ஸோ நமக்கு தெரியும் Node.jsல நிறையா ஃப்ரேம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அதிலே நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அது Express.js. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட்டடு, டைப்ஸ்கிரிப்ட் சப்போர்ட்டுன்னு பண்ணோம். பட் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் எனேபிள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணணும் எக்ஸ்பிரஸில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ Nest.js என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்ஸ்கிரிப்ட் சப்போர்ட்டட் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இது ஏன் இப்போ நான் இந்த டுட்டோரியல் போடுறேன்னு சொன்னால், டைப்ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்க டைப் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சடனாக ஜாவாஸ்கிரிப்டில் அதுவும் சர்வர் சைடில் பண்ணணும்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த Nest.js. இந்த Nest.jsல அப்படி என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு Node.js படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் ஒரு Angular டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் சைடில் ஆங்குலரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சர்வர் சைடோட ஸ்ட்ரக்சரும் இப்படி இருக்கும். ஸோ நம்ம ஆங்குலர் என்ன பண்ணுவோம், மாடல் க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் ரூட்டர்ஸ் ஆட் பண்ணுவோம் அண்ட் ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் சொல்லி நம்ம ஆப் மாடலில் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த Nest.js ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கும். எப்படின்னா ஆங்குலர் மாதிரி தான் இருக்கும். ஒரு 80-70% சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வித் டைப்ஸ்கிரிப்டோட. ஸோ ஆங்குலரும் டைப்ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் ஒரு Node.js படிக்கிற இப்போ தான் படிக்க போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணலாம். அண்ட் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஏதாச்சும் ஒரு Express.js தெரிஞ்சுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஆங்குலர் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்ன மாதிரி டைப்ஸ்கிரிப்டுக்காக தான் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இதில் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஃபுல் டைப்ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டான ஒரு அப்ளிகேஷன் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே சின்டாக்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். எங்கிட்டும் நம்ம மாற்றிலாம் எழுத முடியாது. அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரே எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, இங்கேயே நிப்பாட்ட வேண்டிய தேவையே கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த nestjs.com போட்டிங்கன்னா இதில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே இருக்குது. இதில் MVCயும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவும் இதில் நம்ம எழுதிக்கலாம். API மட்டும் இல்லை. ஆனால் நம்ம இந்த டுட்டோரியலில் API தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வியூவும் எழுதிக்கலாம். எப்படின்னு சொன்னால், இதிலேயே கண்ட்ரோலரில் எழுதி நம்ம MVC எழுதுவோம்ல, ஸோ அதே மாதிரி MVCயும் எழுதிக்கலாம், APIஸும் எழுதிக்கலாம். அதுவும் நிறையா டேட்டா பேஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். GraphQL, SQL, MySQL, MongoDB, Redis எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதிலையும் எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், இப்போ நான் ஆங்குலர் படிச்சுட்டு நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப அப்படியே பார்த்தோன்னே புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் ஒரு 2 days 1 days தான் உங்களுக்கு, 1 day தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு API க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் ரொம்ப தெளிவாக அப்படியே போட்டிருக்காங்க. நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப எதுக்குமே எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஓவர்வியூவில் பார்த்து கண்ட்ரோலர்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம காம்பவுண்ட் தான் கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடர் இருக்குது. ஸோ இந்த நேம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆங்குலரில் இருக்கும். ஸோ அதே தான். மாடுல்ஸ் இருக்குது, மிடில்வேர் இருக்குது, எக்ஸெப்ஷன் ஃபில்டர், பைப்பு, காட்ஸு, இன்டர்செப்டர். ஸோ இது எல்லாமே ஆங்குலரில் இருக்கக்கூடியது தான். ஆங்குலரில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இங்கே இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ எதுக்கும் நம்ம தேட வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி இந்த Nest.js கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ நீங்கள் GitHubல ஒரு டவுட் போட்டிங்கன்னு சொன்னால் கூட GitHubல நிறையா சொல்யூஷன் தர்றதுக்கான கம்யூனிட்டி நிறையா இருக்குது. ஸோ பயப்படாமல் படிக்கலாம். ஸோ டேட்டா பேஸு, கேட்சிங்கு, கியூ, குக்கீஸு, ஃபைல் அப்லோடு, ஃபைல் அப்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். GraphQL சப்போர்ட்டட் இருக்குது. அண்ட் வெப் சாக்கெட்ஸ் இருக்குது. வெப் சாக்கெட்.io. ஸோ இதெல்லாமே சப்போர்ட் இருக்குது. மைக்ரோ சர்வீஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ சர்வீஸும் நம்ம எழுதிக்கலாம். லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனை மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணி எழுதுறாருந்தாலும் எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு கூலான ஒரு பேஜ் தான் அது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டுட்டோரியல் போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம வந்து Nest.js யூஸ் பண்ணி ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு API CRUD ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால், Postman அண்ட் வந்து Nest.js, DP வந்து MongoDB. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இதில் வந்து நம்ம பேசிக்காக வந்து Nest.jsல வந்து எப்படி கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறது, ப்ரொவைடர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு சர்வீஸ் எழுதி அந்த சர்வீஸை வந்து டீப்பில் எப்படி கனெக்ட் பண்ணி டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது வியூவுக்கு. ஸோ அதை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். டுட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் இருக்குது. நியூ டெக்னாலஜிக்கான வீடியோஸும் நம்ம டுட்டோரியலில் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்க்கான எல்லா டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் இதை விட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் வந்து எனக்கு வந்து டவுட்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே, ஸோ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷனுக்குள்ளே போனீங்கனாலே சொன்னால் அவங்களே வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்ஸுக்குள்ளே ஒரு சைட் மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு கூலான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து CLI இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆங்குலரில் வந்து நம்ம வந்து CLI ஆட் பண்ணுவோம்ல, இப்போ வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம CLI யூஸ் பண்ணுவோம், சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு CLI யூஸ் பண்ணுவோம், சர்வ் பண்ணுறதுக்கு வந்து CLI யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆங்குலரில் எப்படியோ அதே மாதிரி Nest.jsக்கும் CLI இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மிஷினில் வந்து Node.js கண்டிப்பாக இருக்கணும். Node.js இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து NPM போட்டு CLI இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ Node.js இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு CLIயை இன்ஸ்டால் பண்ணிங்க. எப்படி CLI இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால், இந்த கொடுத்துருக்காங்க உங்களே. ஸோ கொஞ்சம் ஜூம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் இதில் CLI இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் ஏற்கனவே CLI இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா 6.10.4. இது ஓல்டு வெர்ஷன் தான். இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் உங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனே வந்து அப்டேட் ஆகிக்கும். ஓகே, ஸோ NPM CLI இன்ஸ்டால் பண்ணப்போ நெக்ஸ்ட் வெர்ஷன் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால், நம்ம எப்படி ஆங்குலரில் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், NG நியூ போட்டு ப்ராஜெக்ட் நேம் போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே NGக்கு பதிலாக நெக்ஸ்ட் நியூ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லாமே இருக்கும். எப்படி நம்ம ஆங்குலருக்கு வந்து என்னென்ன தேவைப்படுமோங்கிறது எல்லாமே இருக்கும்ல. இப்போ ஆங்குலருக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணோன்னா ஏன்னா ஒரு பேஸ் லேஅவுட் இருக்கும். ஸோ வந்து எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பேசிக்காக என்னென்ன பேக்கேஜஸோ அது எல்லாமே இருக்கும். RxJS இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து Nest.js வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அது எல்லாமே இன்பில்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் CLI இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து CLI இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் நியூன்னு போட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல்னு போட்டிருக்கேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த டிஸ்ட்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்டு வந்து டைப் ஸ்கிரிப்டை ஜாவா ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நோட் மாடல்ஸ் என்னென்னா இதில் நமக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் இருக்கும். இந்த SRC இதுதான் சோர்ஸு. இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஆப் கண்ட்ரோலர்.ts இருக்கும். கொஞ்சம் ஜூம் வச்சுக்கிறேன்னா தெரியாதவங்களுக்கு. ஓகே, ஸோ ஒரு ஆப் கண்ட்ரோலர் இருக்கும். அந்த கண்ட்ரோலருக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கண்ட்ரோலர். நம்ம இதில் ஆங்குலர் எப்படி காம்பனண்ட்னு சொல்கிறோமோ இது வந்து ஒரு கண்ட்ரோலரு. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஆப் காம்பனண்ட் மாதிரி இங்கே ஆப் கண்ட்ரோலர் இருக்கும். ஆப் கண்ட்ரோலரில் வந்து ஒரு கெட் ஹலோ இது வந்து ஒரு சர்வீஸை கால் பண்ணுது. அந்த சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு
இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான். ஸோ நான் ஆங்குலர் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே போய்ட்டு நான் சர்வீஸை கால் பண்ணுது, அங்கே வந்து ஹலோ வந்து ரிட்டர்ன் பண்ணுது, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே கால் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதில் ஒர்க் ஆகும்னு சொன்னால் இந்த கெட்டில் தான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோலர் பார்த்துட்டோம். ஸோ சர்வீஸ் இருக்குது. ஸோ சர்வீஸும் வந்து இன்ஜெக்டபிள் தான். ஸோ அங்கே ஆங்குலர் இருக்கும் அதே சின்டாக்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஆப் மாடலில் நமக்கு என்ன தெரியும், நம்ம டிக்ளரேஷன்லாம் போடுவோம். ஆங்குலர் டிக்ளரேஷனு, ப்ரொவைடர்ஸு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரி அது எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஸோ டிக்ளரேஷனுக்கு பதிலாக கண்ட்ரோலர்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் எத்தனை கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை கண்ட்ரோலரையும் வந்து நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். ப்ரொவைடர்ஸில் வந்து உங்கள் சர்வீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப் மாடல்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த main.tsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த main.ts தான் கால் ஆகும். கால் ஆகணும்னா இந்த பூட்ஸ்ட்ராப்ங்கிற மெத்தட் வந்து இன்வோக் ஆகும். இதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி கிரியேட் ஆப் மாடல் போகும். இந்த ஆப் வந்து எங்கே லிசன் ஆகும்னா 3000ங்கிற போர்ட்டில் வந்து லிசன் ஆகும். நம்ம இந்த போர்ட்டை வந்து மாற்றிருந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ நேராக ஆப் மாடலுக்குள்ளே போகும். ஆப் மாடலில் வந்து ஆப் கண்ட்ரோலர் இருக்குது அண்ட் ஆப் சர்வீஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ரன் ஆகும். ஸோ சோர்ஸ் முடிஞ்சு டெஸ்ட் இருக்குது அண்ட் டிஃபால்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கிட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கிட்டு நீங்கள் தனியாக வந்து ஆட் பண்ண தேவையில்லை. கிட் ரெப்போலாம் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கிட் ரெப்போ வந்து க்ளவுடில் வந்து புஷ் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் ரிமோட்டில். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சிஎல்ஐ இருக்குது, பேக்கேஜ் லாக் இருக்குது, பேக்கேஜ் ஏசான் இருக்குது. சேம் எல்லாமே அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது. ஸோ இன்னும் நான் டிஎஸ்லேருந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு இது. சாரி. ஸோ இப்படி இருக்குது. ஸோ நான் அதை எப்படி ரன் பண்ணணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நோட்மான்லாம் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ நோட்மான் அப்போ தான் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில் டிஃபால்ட்டாகவே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட்டாகவே இதில் எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இந்த கமெண்ட்டை மட்டும் ரன் பண்ணால் போதும். npm run start :dev. ஸோ அது ரன் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ நீ எப்போ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே இப்போ எனக்கு ரன் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஸ்டார்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ரொம்ப யூஐயும் ரொம்ப கூலாக தான் இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய போஸ்ட்மேனுக்கு போய்க்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு நான் வந்து கெட்டில் வந்து சென்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூட் வந்து எப்படி நம்ம ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சர்வரில் ரூட் எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரூட்டு போகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூட்டு போனால் ஸ்டூடெண்ட்ஸில் கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் இருக்கும். டீச்சருக்கு ஒரு ரூட்டு போகும். டீச்சரில் கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஹலோ வேர்ல்டாக கால் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு எங்கேருந்து வருதுன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆப் கண்ட்ரோல்லேருந்து வருது. ஓகேங்களா. ஸோ ஆப் கண்ட்ரோல் நான் எம்டியாக விட்டேன்னு சொன்னால் 3000க்கு அப்புறம் வர்றதை எடுத்துக்குது. இப்போ நான் வந்து இந்த ரூட்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுன்னா கண்ட்ரோலர் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே சப்மிட் அடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே எதுவுமே வரல. அப்போ என்னோடய ரூட் எப்படி ஒர்க் ஆகுது, லோக்கல் ஹோஸ்ட் 3000 ப்ளஸ் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டூடெண்ட் போட்டால் மட்டும்தான் என்னோடய ரூட் வந்து இன்வோக் ஆகும். ஸோ நேராக ஸ்டூடெண்ட் போட்டேன்னு சொன்னால் இந்த கண்ட்ரோலரை பாயிண்ட் பண்ணும், இந்த கண்ட்ரோலர் இருக்கிற கெட்டுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கெட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ ஹலோ வேர்ல்டு வருது. இப்போ நான் இதையே தூக்கி இப்போ கெட்டு மாதிரியே நான் புட்டு டிலீட்டு எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து புட் போடுறேன்.
இதை நம்ம மேலே வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கெட்டுன்னு கால் பண்ணால் கெட்டுக்கு போகும், புட்டுன்னு கால் பண்ணால் சும்மா டம்மியாக நான் வந்து அப்டேட் ஸ்டூடெண்ட்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து புட் கால் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அப்டேட் த ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நான் இப்போ கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் மாதிரி இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோலரு, டீச்சர் ஒரு கண்ட்ரோலர் கால் க்ரியேட் பண்ணிவிட்டு சர்வீஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரூட்டரை மட்டும் மாற்றி விட்டோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டை கால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த ரூட்டு கால் ஆகுது. இப்போ நான் வந்து இப்போ கெட் அலோ. ஓகே, இப்போ நான் வந்து இதையே காப்பி பண்ணி இது வந்து கெட், இதில் வந்து எனக்கு ஐடி வைஸ் கால் பண்ண போகிறேன். இப்போ நான் பேராமீட்டரில் கொடுக்குற ஐடியை நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா, ஐடின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பேரம் ஐடி. ஓகே, இப்படி கொடுத்தேன்னு சொன்னால் நான் என்ன ஐடி கொடுக்குறேனோ அந்த ஐடி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைப் ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் நம்பர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எரர் அடிச்சிச்சு பாருங்கள், நாட் அசைனபிள் டு ஸ்ட்ரிங் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டைப் ஸ்கிரிப்ட்னு இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இதில் வந்து. ஸோ அது வந்து டைப் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. ஸோ ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்லையே 2ன்னு போடுறேன். வராது, ஏன்னா நான் புட்டில் கால் பண்ணுறேன், கெட்டில் கால் பண்ணணும். ஸோ 2ன்னு கொடுக்குறேன், எனக்கு 2 ரிட்டன் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே என்ன ஐடி கொடுக்குறேனோ அந்த பிரிண்ட் ஆகுது. ஏன்னு சொன்னால் நான் வர்ற ஐடியா தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இங்கே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேராமீட்டரில் கொடுக்குற ஐடியா வந்து நம்ம கெட் பண்ண முடியும் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணும்போது பாடியில் கொடுக்குற வேல்யூ எப்படி வாங்குறது? இப்போ நான் வந்து போஸ்ட் போட்டுக்கிறேன், க்ரியேட்டு. இப்போ நான் பாடியில் கொடுக்குற வேல்யூ எப்படி வாங்குறதுன்னா, பாடி நேமு ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் வர்ற நேமே நான் ரிட்டர்ன் பண்ணி விட்றேன். எக்ஸ்ட்ரா ஒரு இது மட்டும் ஆட் பண்ணிட்டு நான் TSLint யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வார்னிங் மெசேஜ் வருது. ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் கோடை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர்லாம் வரும்போது எனக்கு சொல்லிடும். ஸோ ஸ்பேஸ் ஆட் பண்ணுன்னு சொன்னால் இந்த எரர் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சாரி, எனக்கு வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சில் கொஞ்சம் இருமல் இருக்குது. ஸோ சாரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த போஸ்ட்டில் வந்து நான் வந்து பாடியில் வந்து என்ன நேம் கொடுக்குறோனோ அது எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ எனக்கு வந்து ஐடியா கொடுத்தேன்னு சொன்னால் நாட் ஃபோன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். போஸ்ட்டில் பாடியில் ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன், நேம் ஏஜ். இப்போ இது ரெண்டும் கொடுத்து நான் போஸ்ட்டில் சப்மிட் அடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், நேம் கொடுத்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் இங்கே பாடியில் வந்து நேம் தான் எனக்கு வரும், ஏஜ் வராது. ஏஜ் வந்தாலும் அது எடுத்துக்காது, ஏன்னா பாடியில் வந்து நான் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அதோட கன்கேட்டாக தான் இது பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருக்கு ஹாய் சீட்டா அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஏஜ் எடுத்துக்கலை. ஸோ ஏஜ் எடுத்துக்க நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் அப்படியே இன்னொரு காப்பி பண்ணி
my age is, ஸோ சேவ் பண்ணி. ஸோ இப்போ எனக்கு ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ எனக்கு ஏஜ் பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் இங்கே என்ன ஏஜ் கொடுத்தனோ ஹை சீட்டா மை ஏஜ் இஸ் 12ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே மாற்றி கொடுத்தாலும் இங்கே மாற்றி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு அங்கே என்ன கொடுக்கணும், ஹை சீட்டா மை ஏஜ் இஸ் 22. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், ஸோ இந்த ஒவ்வொரு டெக்கரேட்டரும் என்ன பண்ணுங்கிறத பார்த்தோம் கரெக்டாக. ஸோ கெட்டு போட்டோன்னு சொன்னால் கெட்டு போகும், போஸ்ட் போட்டோன்னு சொன்னால் போஸ்ட்டுக்கு போகும். ஸோ கெட் பை ஐடி வந்து எப்படி எடுக்கிறது, ஒரு ஐடியை பேராமீட்டர் எப்படி எடுக்கிறது, பாடியில் கொடுக்குற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் வந்து புட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு ரூட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இப்படி பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை நான் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட எடுத்துட்டேன்னு சொன்னேன். ஸோ என்னோடது பழைய ஹலோ வேர்ல்டே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம சிஎல்ஏயில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாடல் க்ரியேட் பண்ணுவோம்ல. இப்போ நான் அந்த மாதிரி நான் வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னு சொன்னால், நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்பில் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஆனால் எங்கிட்ட சிஎல்ஏ இருக்குது. ஸோ நான் வந்து சிஎல்ஏயில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டு மாடல் ஸ்டூடெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் மாடல் ஸ்டூடெண்ட். எஸ்ஆர்சியில் போய் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஆர்சிக்குள்ளே வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு மாடல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ உள்ள ஒன்றுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆப் மாடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஸோ என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் எத்தனை மாடல் இம்போர்ட் பண்ணாலும் எத்தனை மாடல் க்ரியேட் பண்ணாலும் அதை வந்து பேஸ் மாடலான ரூட் மாடலான ஆப் மாடலில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும், சொல்லணும் இத்தனை மாடல் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ரூட் வந்து போய் செக் பண்ணும். இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ரூட்டாக கால் பண்ணும்போது இம்போர்ட்டில் எத்தனை மாடல் இருக்கும் அந்த அத்தனை மாடலையும் போய்ட்டு பார்த்து எந்த ரூட்டில் நீங்கள் கால் பண்ணால் அந்த ரூட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து மெத்தட் வந்து இன்வோக் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளியர் பண்ணிக்கிட்டேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே வந்து நான் ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோலர் எப்படி க்ரியேட் பண்ணால் சேம் ஜி கண்ட்ரோலருக்கு சி ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எரர் வருது. ஸோ ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் அது வந்து வெளியே க்ரியேட் ஆகலை, உள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, நான் காப்பி பண்ணி வெளியே போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி வெளியே போட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய கண்ட்ரோலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்க, நான் வேறு ஃபோல்டரில் கொடுத்துட்டேன். ஸோ அதனால ஸோ என்னோடய கண்ட்ரோலர் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வித்து இதோட ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஒன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ரூட் ஒன்று டிஃபைன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வேறு எதுவும் இல்லை.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்னோடய சர்வீஸும் நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வீஸ் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் எனக்கு இதோட செஞ்சுக்கிட்டாயிடுச்சு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட கண்ட்ரோலர் க்ரியேட் ஆகிடுச்சு, ஸ்டூடெண்ட்டோட சர்வீஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் மாடலில் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டூடெண்ட் மாடல் வந்து எனக்கு வந்து இங்கே எக்ஸ்போர்ட்டும் ஆயிடுச்சு. சாரி, இந்த ஆப் மாடலில் இம்போர்ட்டும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலருக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு கெட் எழுதுகிறேன். கெட் ஸ்டூடெண்ட் சொல்லிவிட்டு இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொன்னால் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இது நான் ஏன் பண்ணுறேன்னு சொன்னால் ஐ ஆம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து இந்த இது வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகிடுச்சாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் ஒரு டைம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. npm run start :dev. ஸோ ரன் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு கூலான ஒரு கண்ட்ரோலர் தான் இது. ஸோ ரொம்பலாம் முன்னெழுதலை, ஒரு ஆப் கண்ட்ரோலர் இருக்குது. நம்ம புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்குள்ளே ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர், ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்ம வேறு எதுவும் புதுசாக எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ ஃபவுண்ட் 0 எரர்ஸ். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னு சொன்னால் புதுசாக ஒரு மாடல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அந்த மாடலை போய் செக் பண்ணும். ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மாடல் டிபெண்டன்சி இனிஷியலைஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. சரி, ஓகே. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கெட் நார்மலாக 3000 கால் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டுக்கு போகுது. இப்போ நான் என்னோடய கண்ட்ரோலர் ரூட் என்ன, ஸ்டூடெண்ட். இதில் நான் கெட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னால் ஹாய் ஐ எம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலருங்கிறது என்னோடது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு க்ரெட்டா வெர்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 20 minutes 30 minutes போதுங்க. சும்மா டக்குன்னு க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எப்படி லேஅவுட்டுங்கிறத கவர் பண்ணிட்டோம், எப்படி இது ஒர்க்காங்கிறதும் பார்த்துட்டோம். அண்ட் வந்து இப்போ வேணால் சர்வீஸையும் வந்து நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ நான் இதே மெசேஜை வந்து நான் வந்து சர்வீஸ்லேருந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு போய்க்கிறேன். போயிட்டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுறேன். இது எதாவது ரிட்டர்ன் பண்ண போதும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ ரிட்டர்ன் என்னோடய மெசேஜை நான் வந்து இங்கேருந்து அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். ஹாய் ஐ ஆம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ், ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சர்வீஸ்னு போகிறேன். ஸோ இந்த மெசேஜ் சர்வீஸ்லேருந்து வருது, கரெக்டு தானே? ஸோ சர்வீஸ்னு போட்டுக்கிறேன். இங்கே கண்ட்ரோலரில் வந்து மேலே வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். எதுனா சர்வீஸை. இது யார் ஆங்குலர் படித்தவங்களுக்கு தெரியும். சர்வீஸை நம்ம மேலே வந்து கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே ஆட் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ ப்ரைவேட் ரீட் ஒன்லி ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஸோ இந்த ரீட் ஒன்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம ரீட் தான் பண்ண முடியும், போய்ட்டு வேல்யூ அசைன் பண்ண முடியாது. அதுதான். ஸோ ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட்னு வச்சேன்னு சொன்னால் திஸ் டாட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஸோ டாட் வந்து கெட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணணும்னு சொன்னால் போதும். ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். ஸோ ஹாய் ஐ ஆம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சர்வீஸ்.
பிகாஸ் இந்த மெசேஜ் எனக்கு சர்வீஸ்லேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம், சர்வீஸில் தான் வந்து நம்ம டிபிஐ கனெக்ட் பண்ண போகிறோம். சர்வீஸில் ஃபெச் பண்ணி கண்ட்ரோலில் வந்து வேல்யூ வந்து போஸ்ட்மேனுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை தான் சிம்பிளாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு சின்னதாக க்ரெட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எப்படின்னு சொன்னால், நம்ம நெஸ்ட்.js யூஸ் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப டைம் வந்து ரொம்பலாம் எடுத்துக்காது, ரொம்ப பட்டு எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து TypeScript சப்போர்ட்டட். ஸோ அதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இது ஒன்று தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டிபிஐ கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி டிபிஐ எப்படி இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, டேட்டாபேஸில் வந்து டேட்டாபேஸ்னால் நீங்கள் வந்து டேட்டாபேஸ் உங்கள் டிபின்னு இல்லை, நீங்கள் வந்து டைப் ORM இருக்குது, ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து MySQL எல்லாமே இருக்குது. ஸோ MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒன்றுக்கும் நல்லா சூப்பராக தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து MySQL ட்ரை பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க் பண்ணலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லோக்கல் ஹோஸ்ட்டு எல்லாம் கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆப் மாடலில். ஸோ ஆனால் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம வந்து MongoDB எப்படி இன்டகிரேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ MongoDB நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோங்கோன்னு சொல்லிட்டு டெக்னிக்ஸில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து npm இன்ஸ்டால் nest.js mongoose-ங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து mongoose-ங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து டைப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து mongoose வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எதுவும் எரர் வருதுன்னு சொன்னால், இந்த ப்ராஜெக்டை வந்து நான் கிட்டப்பில் புஷ் பண்ணிருக்கேன். என்னோடய கிட் ரெபாஸில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கிட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பாருங்கள். அதில் நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் இது ஏன் சொல்ல, இன்கேஸ் உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னால், பிகாஸ் நானும் இன்ஸ்டால் பண்ணும்போது நானும் இந்த இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து கரண்ட் வெர்ஷனை விட கம்மியான வெர்ஷன் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது எதுவும் இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னால், என்னோடது வந்து கிட்டில் இருக்குது. நேராக என்னோடய package.json போங்க. ஜேசான் போயிட்டு என்னென்ன வெர்ஷன் ஆட் பண்ணியிருக்கணும் அதையே நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மாங்கூஸை வந்து MongoDB வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பேக்கேஜெலாம் உங்கள் CLIயில் வந்து, அதாவது nest.jsல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இதையும் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஆப் மாடூலில், அதாவது நம்ம ரூட் மாடூலில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ டுட்டோரியல் கண்டினியூ பண்ணுறவங்க வந்து நான் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ நான் ஆப் மாடல் போகிறேன். ஆப் மாடல் போயிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோலில், அதாவது ஸ்டூடெண்ட் மாடலுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா mongoose மாடலோட கேட்குது. ஸோ வந்து நான் mongoose மாடல் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கல அந்த பேக்கேஜ்லேருந்து வரக்கூடிய ஒன்று தான் அது. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய எரர் போயிடுச்சு. இது வந்து MongoDB லோக்கல் ஹோஸ்ட்டு. இங்கே வந்து என்னோடய டிபியோட நேம் கொடுத்துங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால், ஸோ நான் வந்து என்னோடய MongoDBயோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிட்டேன் என்னோடய பேஸ் மாடலில். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கீமா க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்கீமா இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நம்ம Express.jsல எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கீமா தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதான் யூஸர்ஸ்க்கும் புரியும். ஸோ எந்த மாதிரினா இந்த மாதிரி. ஸோ இதை தான் நம்ம வந்து Express.jsல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இங்கே வந்து நான் புதுசாக ஒரு ஃபோல்டரை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா entity student schema.ts. ஸோ என்னோடய ஸ்கீமாவுக்கு நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே கேட் ஸ்கீமா கிடையாது, இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஸ்கீமா. அண்ட் வந்து அந்த mongoose-ஐ வந்து நான் வந்து மேலே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இந்த இருக்குது என்னோடய mongoose-ஐ வந்து நான் மேலே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிடுச்சு. இதில் நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால், ஏஜ் இருக்கட்டும். ஸோ நான் வந்து சிட்டி அண்ட் வந்து
என்னோட இனிஷியல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் என்னென்ன இன்புட் வாங்குறேன்னு சொன்னால் நேம், ஏஜ், சிட்டி அண்ட் இனிஷியல். ஸோ நான் இந்த இன்புட் வாங்குகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஸ்கீமா வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கீமா க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மாடலில் வந்து ஏன்னா டிபி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டேபிள் நான் போடணும், அதாவது ஒரு கலெக்ஷன் ஆட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளை வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ண போகிறேன்னு சொன்னால் என்னோடய கேட்ஸ் மாடலுக்குள்ளே போயிட்டு, கேட்ஸ் மாடல் மீன்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட் மாடலில் போயிட்டு இம்போர்ட்ஸ் இல்லை, இம்போர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து என்னோடய மாங்கோஸ் மாடலில் ஆட் பண்ணணும். ஸோ அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி, இது நெஸ்ட்.js மாங்கோஸ்லேருந்து வருது. ஸோ போயிடுச்சு. இங்கே வந்து என்னோடய டேபிளோட நேம், அதாவது கலெக்ஷனோட நேம் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கீமா. என்னோடய ஸ்டூடெண்ட் ஸ்கீமா வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஃபவுண்ட் 0 எரர்ஸ். ஸோ எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஆப் மாடலில் வந்து நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட் மாடலில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு கலெக்ஷனுக்கு வந்து நான் ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருக்கேன் இம்போர்ட்ஸில். ஸோ இப்படி தான் எல்லாமே ஸ்ட்ரக்சராக தான் போகும், நம்ம ஏனோ தானே எழுத முடியாது, ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லார்ஜ் ஸ்கேலில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது. இப்போ நான் வந்து என்னோடய டிபியை வந்து நான் எப்படி சர்வீஸில் அக்சஸ் பண்ண போகிறேங்கிற ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நம்ம சர்வீஸ்லாம் டிபியை வந்து கனெக்ட் பண்ணி ஃபெச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அது எப்படி பண்ணுறதுன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் சர்வீஸ் போய்க்கிறேன். இங்கே போய்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் மாடல்லாம் கேட்குது, Nest.js மாங்கோஸ். இங்கே வந்து என்ன நேம்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்டில் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேம் நான் கொடுக்குறேன். எங்கன்னா இங்கே என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேம் அங்கே கொடுக்குறேன். இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் மாடல் மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்னோட என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் என்னோட ஸ்கீமாவை கொடுக்குறேன். சாரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இன்டர்ஃபேஸ் என்னன்னு சொன்னால் இதுதான் வந்து என்னோடய டிபியை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்க போகுது. எப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஸ்கீமாவுக்கு வந்து நான் வேல்யூ அனுப்பும்போது, இப்போ நான் வந்து ஸ்கீமாவில் வந்து ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் 5-6 ப்ராப்பர்ட்டியும் டிபியில் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா இது டைப் ஸ்கிரிப்ட். அப்போ தான் நமக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி டிபியில் இருக்குது, எந்தெந்த டிபிக்கு, அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்க உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் தெரியும்னா கண்டிப்பாக படிச்சுட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ds. ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸோ இது டாக்குமெண்ட்லேருந்து வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீட் ஒன்லி. நாங்கள் ஸ்கீமாவில் என்ன நேம் கொடுத்தோம் அதே நேம் க்ரியேட் பண்ணுறேன். நேம், ஏஜ், சிட்டி. நேம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு.
read only age, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர், read only city, read only initial. ஸோ என்னோட இன்டர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. எதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சர்வீஸில் ஆட் பண்ணக்கூடிய மாடலோட டாக்குமெண்ட் இருக்க போது. ஸோ இப்போ எனக்கு இந்த எரர் போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் இன்டர்ஃபேஸ் எது க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் என்னோட டிபியில் உள்ள ஸ்கீமாவுக்கு ஏற்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன செக் பண்ண போகிறேன்னு சொன்னால் என்னோடய டிபியில் வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபவுண்ட் 0 எரர்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு வேலை ஒன்று பண்ண போகிறேன். என்ன வேலை அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து பாடியில் வந்து நான் வந்து ஒரு வேல்யூ வாங்கும்போது மேபி 5 வரலாம், மேபி 6 கூட 6 பேப்பர்லாம். நேம், ஏஜ், சிட்டி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ஃபஸ்ட்டு சேல்ரி, என்னமோ ஒரு 10-20 ரிப்போர்ட்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. நான் 10க்கும் வந்து நான் வந்து ஒரு க்ரியேட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி எழுதுனேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே பார்த்துக்கிறேன் க்ரியேட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இது என்ன மெத்தடாக போனால் இது வந்து போஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு நான் வந்து பாடி நேம் லிஸ்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுக்கும் ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம பாடி க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் வந்து ஏஜ் க்ரியேட் பண்ணணும், அடுத்து வந்து இனிஷியல் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்றுக்கும் நான் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு டிடிஓ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிடிஓ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த டிடிஓ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒன்றுமே கிடையாது. இது வந்து டாட்டாவில் நம்மளாம் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நான் வந்து ஒரு டிடிஓ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிடிஓ இதுவும் ஒரு இன்டர்ஃபேஸாக தான் இருக்க போகுது. ஸ்டூடெண்ட் டிடிஓன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே உள்ளதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பாடியில் கொடுக்குற வேல்யூலாம் எனக்கு எப்படி வாங்க போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு வேலையோட முடிஞ்சுக்கும். எப்படின்னு சொன்னால் டேட்டா என்னென்னா டிடிஓ. ஓகேங்களா? ஸோ இப்போ வேணால் பிரிண்ட் பண்ணி வேணால் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சேம் அதே தான் நான் எடுத்துக்கிறேன். க்ரியேட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து டேட்டா டாட்டு வச்சேன்னு சொன்னால் எனக்கு இங்கே பாருங்கள் நேம், இனிஷியல், சிட்டி அண்ட் ஏஜ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் சேம் அதே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஹாய்ன்னு போட்டு ப்ளஸ் டேட்டா டாட் நேம். ஸோ இது ஸ்ட்ரிங்கு. ஸோ அதை மாற்றிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் என்ன ஆயிடுச்சு. இதில் வந்து நான் போஸ்ட்டில் நான் வந்து நேம் கொடுக்க போகிறேன். ஸோ கெட்டிருக்கு போஸ்ட்டில் ஏற்கனவே நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ஹாய் சீட்டாங்கன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய டிடிஓ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த டிடிஓ எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம டைப்போட கன்வீனியன்ட்டுக்கு தான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டைப் வாங்குறோன்னு சொல்லிட்டுக்காக தான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிபிஐ வேல்யூ வாங்கிட்டோம். ஸோ டிடிஓ யூஸ் பண்ண வேல்யூ வாங்குகிறோம். இந்த வேல்யூ வச்சு நம்ம டிபியில் வந்து ஒரு என்ட்ரி போடணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய சர்வீஸ்க்கு போய்க்கிறேன். என்னோடய சர்வீஸில் வந்து நான் வந்து க்ரியேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டர்ன் சொல்ல வேணாம். ஃபஸ்ட் நம்ம வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் கான்ஸ்ட் ஸ்டூடெண்ட் this start new this start student model. இங்கே வேல்யூவில் என்ன வருதோ அந்த வேல்யூ இங்கே என்ன வரப்போகுது, கண்டிப்பாக டிடிஓ தான் நம்ம வரப்போகுது. ஏன்னா இந்த டிடிஓ வேல்யூவில் தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் டிடிஓ வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இது நான் போட்டு ஸோ டேட்டா வந்து நான் உள்ளே அனுப்புகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டன் அவாய்ட். இது வந்து ஒரு அசிங்காக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அசிங்க் மீன்ஸ் இப்போ ரிட்டன் டைப் வந்து கண்டிப்பாக ப்ராமிஸாக தான் இருக்கணும். நான் வந்து ஒரு அசிங் மெத்தட் எழுதுறேன், ஒரு அசிங்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா ரிட்டன் டைப் வந்து கண்டிப்பாக ப்ராமிஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ராமிஸ் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் தான் அனுப்ப போகிறேன். ஏன்னா இதுதானே டிபி ஓவர் ரைட் பண்ணி இதை தான் அனுப்ப போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் ரிட்டன் அனுப்புகிறேன். இப்போ நான் அவைட் ஸ்டூடெண்ட் டாட் சேவ் எனக்கு இது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ நான் சர்வீஸ் எழுதிட்டேன். ஸோ நான் எழுதின சர்வீஸ் வந்து கிரியேட் ஸ்டூடெண்ட்டு, இது ஒரு அசிங்க்கு. இது எதை ரிட்டர்ன் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ண போது. ஸ்டூடெண்ட்டில் என்ன இருக்குன்னா நேம், ஏஜ், சிட்டி, இனிஷியல். இது டாக்குமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐடியும் வரும். ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து தெரியுமா நம்ம மோங்கோடிபியில், ஸோ அதுவும் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் மாடல் புதுசாக க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டா உள்ளே அனுப்புகிறேன். ஸோ இது க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் பண்ணிவிட்டு டிபியில் போய்ட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணேன், சர்வீஸ் ரெடி. இந்த சர்வீஸ் நம்ம இங்கே அப்படியே கால் பண்ண போகிறேன். கால் பண்ண வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ நான் சர்வீஸை மேலே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஆட் பண்ணி வச்சுருக்கேன், இன்செக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் டாட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட் ஒஜன்னு சொன்னால் கிரியேட் ஸ்டூடெண்ட் கால் ஆயிரும். இதுக்கெல்லாம் டேட்டா மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு எரர் வருது. சாரி, என்ன எரர்னு சொன்னால் இந்த ப்ராமிஸ் தான். நீ ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணுற, ஆனால் இங்கே வந்து ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா? ப்ராமிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அசைனபிள் டைப் ஸ்ட்ரிங். ஸோ இதான் டைப் ஸ்கிரிப்டோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு இங்கே போடுறேன். ஸோ இப்போ எனக்கு எரர் வருது. என்ன எரர்னா, இப்போ வந்து ப்ராமிஸ் ஸ்டூடெண்ட் அசிங் ப்ராப்பர்ட்டி ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், சிட்டி அண்ட் 56 மோர்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே நான் வந்து ஒரு அவைட் போட்டுருக்கேன். ஸோ அவைட் போட்டேன்னு சொன்னால் இங்கே அசிங்காக போடணும். அப்போ இங்கே வந்து ப்ராமிஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எரர் போயிடுச்சு. அதில் எத்தனை எரர் ஃபேஸ் பண்ண பார்த்தீங்களா? இதே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அறிஞ்சு வச்சுக்கலாம், நம்ம எழுதி முடிச்சுட்டு அவுட்புட் வந்து போயிடும். ஆனால் பார்த்தீங்களா ஒவ்வொன்றுக்கு எரர் சொல்லுது. ஏன்னா இது ஒரு அசிங்க்கு அவைட் போட்டிருக்கேன். ஸோ இங்கே அசிங்க் ஃபங்க்ஷன் அவைட் போட்டேன்னு சொன்னால் இங்கே ஒரு அசிங்க் வேணும். அசிங் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் ப்ராமிஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த எரர் எனக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 0 எரர்ஸில் ரன் ஆகிடுச்சு. இப்போ நேம், ஏஜ், சிட்டி, இனிஷியல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம், ஏஜ் அண்ட் சிட்டி, இனிஷியல் கேன்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டிபியில் போய் க்ரியேட் ஆகிடுச்சு, அண்டர்ஸ்கோர் ஐடின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டிபியை நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடது வந்து நேமு, ஏஜ் எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஜான் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது என்ன, ஸோ எனக்கு ஜான் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சோஃபார் என் டிபியில் வந்து 2 டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து க்ரியேட்டுக்கு எழுதிட்டேன். இப்போ நான் வந்து கெட் ஸ்டூடெண்ட்டுக்கு எழுத போகிறேன். இப்போ நான் வந்து கெட் ஆல் ஸ்டூடெண்ட் போடுறேன். இங்கே நான் வந்து மறுபடியும் என்னோடய மோங்கோடிபி கனெக்ட் பண்ணி நான் வந்து ஃபெச் பண்ண போகிறேன். எப்படி ஃபெச் பண்ண போகிறேன்னா, திஸ் ஸ்டூடெண்ட் மாடல் ஃபைண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அசிங்க்ரனஸாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து அவைட் நான் அசிங் போட்டுக்கிறேன். ஸோ எதை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சிங்கிள் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுச்சு, இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எரர் அடிக்குது பாருங்கள்.
ஸ்டூடெண்ட் ஆஃப் அரேன்னு வருது பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ இந்த அரே போட்டேன்னு சொன்னால் எனக்கு இந்த எரர் போயிடுச்சா. ஸோ ரொம்ப கூலாக தான் இருக்கும் அப்ளிகேஷன். ஸோ நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து கெட் ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இன்னொரு டேப்பில் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கெட்டில் சப்மிட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இப்போ எனக்கு 2 டீப்பில் என்ன இருக்கோ அது அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஐடியா மட்டும் நான் ஃபெச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி பேராமீட்டரில் வந்து எப்படி ஐடியா கெட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் யூஸ் பண்ணி கெட் ஒன் ஸ்டூடெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து 1 தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதே தான் கெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலாக கெட் ஒன் ஸ்டூடெண்ட். ஸோ இதில் நான் வந்து ஐடி அனுப்ப போகிறேன். ஸோ நான் வந்து பேராம் ஐடி இது வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த ஐடியை வந்து நான் பேராமீட்டரில் உள்ளே அனுப்புகிறேன். ஸோ கெட் ஸ்டூடெண்ட்டில் வர்றேன். ஸோ என்னோடய ஐடி வந்து இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. சாரி கெட் ஒன் ஸ்டூடெண்ட். இதுக்குள்ள நான் என்னோட ஐடி அனுப்புகிறேன். ஸோ ஐடி வந்து ஸ்ட்ரிங்கு ஃபைன் பை ஐடி என்னோடய ஐடி உள்ள அனுப்புகிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பேராமீட்டரில் வந்து என்னோடய ஐடி வரும். அந்த ஐடியை நான் உள்ளே அனுப்புகிறேன். ஸோ மோங்கோடிபியில் கொரி பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறேன். ரிட்டர்ன் அனுப்புறது வந்து சிங்கிள் தான். ஸோ ஸ்டூடெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன், அரே ஆஃப் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துலாம். இப்போ வந்து சீட்டாவும் இருக்குது, ஜானும் இருக்குது. நான் ஜான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா கெட்டில் போய்ட்டு மட்டும் பாஸ் பண்ணி கெட் கால் பண்ண சொன்னால் எனக்கு ஜான் மட்டும் வரும். ஓகேங்களா. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் எல்லாருமே வருவாங்க. இப்போ நான் சீட்டா வேணும்னு சொன்னால் நான் வந்து சீட்டா மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஸோ சீட்டா மட்டும் எனக்கு வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் வந்து 3 சர்வீஸ் எழுதிட்டோம். இப்போ நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் ஒன் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா. இங்கே நான் எழுதிக்கிறேன். இங்கே அப்டேட் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து ஐடி வாங்கிக்கிறேன், ப்ளஸ் வந்து டேட்டாவும் நான் வாங்கிக்கிறேன். ஸோ டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்து ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டேட்டா அண்ட் நியூ ட்ரூ ஐடி. எந்த ஐடியை கம்பேர் பண்ணுறேன்னா அந்த வர ஐடியை கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ரொம்பலாம் ஒன்றுலாம் எழுதலை, நம்ம நார்மலான கொரி தான். உங்களுக்கு மோங்கோடிபி கொரி தெரியலன்னா கஷ்டம்தான். ஸோ நீங்கள் படிச்சுட்டு வந்து பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா. ஸோ ஒரு இதை ஃபைன் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன், ஐடியை மேட்ச் பண்ணுது, புதுசாக வர டேட்டா உள்ளே அனுப்புகிறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா நியூ ட்ரூன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அப்டேட் ஒன் ஸ்டூடெண்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், சிம்பிளாக அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா என்னோடய புட்டு. ஓகேங்களா. ஸோ என்னோட புட்டு மெத்தட் கால் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஒருத்தனை கண்டுபிடிச்சி நான் அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் ஒன் ஸ்டூடெண்ட் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்னோடய ஐடி வருது, ப்ளஸ் வந்து என்னோடய டிடிஓவையும் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ என்னோடய டிடிஓவும் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் ஒன் ஸ்டூடெண்ட்டில் வந்து என்னோடய எரர் வருது பாருங்கள். ஒரு ஆர்குமெண்ட் தான் அனுப்புகிறீங்க, 2வது ஆர்குமெண்ட் அனுப்பலை. ஸோ என்னோட டேட்டாவும் அனுப்புகிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த எரர் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இது சிங்கிள் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. சரி, ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு புட்டில் நான் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஐடி மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இங்கே நான் வந்து ஜானோட ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ ஜானோட ஐடியை உள்ளே அனுப்புகிறேன். இங்கே ஜானுன்னு இருக்கு, நான் வந்து ஜானை வந்து பென்னுன்னு மாற்றுறேன். 35 யூசிங் r.k. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டில் ஐடி போகுது. இப்போ நான் வந்து அவர் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ டிபியில் போய் பார்க்குறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜான் வந்து பென்னாக மாறிட்டான் டிபியில். ஓகேங்களா, ஏஜ் மாறிடுச்சு, சிட்டி மாறிடுச்சு, அண்ட் வந்து இனிஷியலும் மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ என்னோடது புட்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அடுத்து வந்து இன்னும் ஒன்றே தான் இருக்குது. அடுத்து என்ன, டிலீட் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி, இது வேணாம், இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். delete one student சொல்லிட்டு வச்சுக்கிறேன். find one and delete. அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டிலீட்டுக்கு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு தான் என்னோட டிலீட்டும் கால் பண்ணுறேன். delete one student. இப்போ நான் பாடியில் எதுவும் வாங்க போகிற கிடையாது. ஸோ பாடி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து delete one studentல வந்து செகண்ட் பேராமீட்டர் கிடையாது. ஸோ எரர் அடிக்குது. ஸோ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பென்னோட ஐடி எடுத்துக்கிறேன். பென்னை நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். காப்பி பேஸ்ட். பென்னோட ஐடி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டெலிட்னு போடுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பென் டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே போய்ட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது டிபியில். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து இப்போ பென் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ரொம்பலாம் எழுதலை. பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கரெக்டாக வெர்ஷன் தான் இது. ஸ்டூடெண்ட்ஸை கெட் பண்ணுறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் டெலிட் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. நம்மளோட கோடை எவ்வளோன்னு பார்த்தீங்களா, ஒன்று ரொம்பலாம் கிடையாது, ஒரு 20 லைன் கூட போகாது. 20 லைனுக்குள்ளே தான் ஒரு கோடு. நம்ம கண்ட்ரோலர்லேயும் ரொம்பலாம் இருக்காது, 20 லைனுக்குள்ளே தான் ஒரு கோடு. இவ்வளோ தான் இருக்குது கோடை, ரொம்பலாம் இல்லை. ஆனால் நம்ம வித் டைப் ஸ்கிரிப்டோட எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு கரெக்டாக ஆப்ரேஷனை பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு டைம் செக் பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம வந்து. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், போஸ்ட் Superman 22. ஸோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சூப்பர்மேன் கிரியேட் ஆகிடுச்சு. பேட்மேன். ஸோ பேட்மேன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய டிபிக்குள்ளே போகிறேன். ஸோ முன்னாடி 1 இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா 2 கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சூப்பர்மேனை மட்டும் கெட் பை ஐடி போட்டேன்னு சொன்னால், ஸோ சூப்பர்மேன் மட்டும் வந்துச்சு. எல்லாருமே பார்க்கணுன்னு சொன்னால் கெட் மட்டும் போடுறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த சீட்டாவை மட்டும் நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா
இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். சீட்டாவுக்கு பதிலாக நான் வந்து சூப்பர் கேர்ள் 25 UK டீன் கொடுக்குறேன். ஸோ என்னோடய சீட்டா மீடியா வந்து இப்போ என்னோடய சூப்பர் கேர்ள்னு மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட முன்னாடி சீட்டா மீடியான்னு இருந்துச்சு, இப்போ சூப்பர் கேர்ள்னு மாறிடுச்சு. இப்போ நான் அந்த சூப்பர் கேர்ளே டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே நான் காப்பி பண்ணி காப்பின்றேன் மெத்தடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னோடய சூப்பர் கேர்ள் டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ சூப்பர் மேனும் பேட்மேன் தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்போ ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியான ஒரு கட் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப மெனக்கேடாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த டுட்டோரியலோட லிங்க் வந்து அதாவது இந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டப்பில் கிடைக்கும். ஸோ கிட்டப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிட்டப்பில் போய்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக வந்து இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் பண்ணது வந்து ஒரு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நெட்ஜிஎஸில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸையும் படிங்க, பேசிக் தெளிவாக கற்றுக்கிட்டு நிறைய அப்ளிகேஷன் இதிலே டெவலப் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதிலே ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம சீட்டா மீடியா வந்து இந்த மாதிரி நிறையா டுட்டோரியல் போட ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் மட்டும்தான். அண்ட் வந்து நம்ம சேனலோட டுட்டோரியல் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்லாம் வந்து அந்த வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாஸ்க் பண்ணுங்கள். ஸோ நான் வேணால் ஒரு டாஸ்க் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டீச்சர்ஸ் இதிலே வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து இன்னொரு டேட்டா ஆப்ஜெக்ட் மேப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர் கீழே வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணி வந்து காமிங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து எப்படின்னா ஆப்ஜெக்ட் மேப் தான் யூஸ் பண்ணுவீங்க, ரிலேஷனல் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது படிங்க, அதை நம்ம பண்ணலை, ஜஸ்ட் படிங்க. அது ஒரு டாஸ்க் மாதிரி உங்களுக்கு தர்றேன். இதிலேயே வந்து ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனுக்குலாம் இன்பில்டாகவே நிறையா கொடுத்துருக்காங்க நெட்ஜிஎஸில். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஒரு கூல் ஃபீச்சர்னு சொன்னால் பேக் அண்ட் நெட்ஜிஎஸை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஆங்குலர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். பார்க்கவும் நீட் கோடாக இருக்கும். அண்ட் வந்து டெவலப்பருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு இது படித்தாலே போதும், ஒரு 2 லைன் நீங்கள் டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஒரு கூல் ஃபீச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டப்பில் சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக டாஸ்க்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.